அருள்மிகு பெரிய நாயகி அம்மனுடனுரை கனககிரீஸ்வரர் திருக்கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில், காஞ்சி காமாட்சி அம்மன் திருக்கோவில் போலவே இங்கு பெரிய நாயகி அம்மனுக்கு தனியாக மிக பிரமாண்டமான கோவில் அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக பிரமாண்ட திருக்கோவில் இந்த பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில். இத்திருத்தலத்தில் புகழ்பெற்று விளங்கும் 2 கோவில்கள் உண்டு. மலை உச்சியில் சிவபெருமான் கனககிரீஸ்வரர் என்னும் புண்ணியநாமத்திலும், மலை அடிவாரத்தில் தேவி பெரிய நாயகி அம்மன் என்னும் புண்ணியநாமத்திலும் அருள் பாலிக்கும் 2 கோவில்கள் இத்தலத்தில் அமைந்திருக்கிறது. மலை உச்சியில் சிவபெருமான் அருள் பாலிக்கும் கனககிரீஸ்வரர் திருக்கோவில் கருவறை 2 சிவலிங்கத்துடன் அமைந்திருக்கிறது. ஒரே கருவறையில் 2 சிவலிங்கங்கள் உள்ள ஒரே திருக்கோவில் இந்த கனககிரீஸ்வரர் திருக்கோவில். இங்கு சுயம்புலிங்கமாக வீட்டிருக்கும் சிவலிங்கத்திற்கு வெந்நீரால் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிவலிங்கத்திற்கு வெந்நீரால் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் அதிசயலிங்கம் அமைந்துள்ள ஒரே கோவில் இந்த கனககிரீஸ்வரர் திருக்கோவில். மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் தேவி பெரிய நாயகி அம்மன் எனும் புண்ணியநாமத்தில் அருள் காட்சி தருகிறாள். தேவி சிவபெருமானின் செரிபாதியை அடைய தவம் புரிந்த இடம் இந்த இடம். அதனால் இத்தலத்திற்கு வந்து கனககிரீஸ்வரரையும் பெரிய நாயகி அம்மனையும் வழிபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வரும் அனைத்து கஷ்டங்களும் பனி போல் கரைந்துவிடும் என்பதும், திருமண தடைகள் விலகி விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும் இத்தல வரலாறுகள் சொல்லப்படுகிறது. புகழ்பெற்று விளங்கும் இத்தலத்தில் அமைந்துள்ள 2 கோவில்களையும் இந்த ஒரே பதிவில் தரிசித்து அதன் வரலாற்றையும் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். இத்திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவிகாபுரம் எனும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்ட திருக்கோவிலில் தேவி பெரிய நாயகி அம்மன் என்னும் திருநாமத்தில் இங்கு வரும் அனைத்து பக்தர்களின் கஷ்டங்கள் தீர்ப்பவளாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய 7 நிலைகளையும் 9 கலசங்களையும் கொண்ட பிரம்மாண்ட ராஜகோபுரம், சில்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய ராஜகோபுரம், பிரம்மாண்ட கல்மண்டபங்கள், அனைத்து கல்மண்டப தூணுகளிலும் புராண கதைகளை சித்தரிக்கும் அழகிய சிற்பங்கள் என மிக பிரமாண்டமாக அமைந்திருக்கிறது இந்த பெரிய நாயகி அம்மன் திருக்கோவில். ராஜகோபுரத்தை கடந்து நாம் உள்ளே சென்றால் ஆலயத்தின் வலதுபுறம் ஒரு அழகிய தீர்த்த குளமும், அதன் கரையில் 4 தூணுகளை கொண்ட ஒரு அழகிய கல்யாண மண்டபமும் மிக அற்புதமான சில்ப வேலைப்பாடுகளுடன் கூடி அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொடிமரமும் பெலிபீடமும் அருகில் நந்தி பகவான் பெரிய நாயகி அம்மனை நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. அடுத்தது மகாமண்டபம். 36 தூணுகளை கொண்ட இந்த மகாமண்டபம் பல புராண கதைகளை சித்தரிக்கும் அழகிய சில்ப வேலைப்பாடுகளுடனும், மன்னன் ஸ்ரீ மனுநீதி மன்னனின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் பல அழகிய சில்ப வேலைப்பாடுகளுடனும் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தூணுகளின் 4 புறமும் பல சில்பங்கள் நம்மை வியப்பூட்டும் விதத்தில் செதுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சி காமாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில்கள் போலவே இங்கு பெரிய நாயகி அம்மனுக்கு தனியாகவே பிரம்மாண்ட திருக்கோவில் அமைந்திருக்கிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக பிரமாண்ட திருக்கோவில் இந்த திருக்கோவில். சிவபெருமானின் செடிபாதி அடைய தேவி தவம் புரிந்த இடம் இந்த இடம். சிவபெருமானின் செடிபாதி அடைய தேவி தவம் புரிந்த இடம் என்பதால் இங்கு வந்து பெரிய நாயகி அம்மன் எனும் புண்ணியநாமத்தில் அருள் புரியும் இத்தல தேவியையும், கனககிரீஸ்வரர் என்னும் புண்ணியநாமத்தில் அருள் புரியும் சிவபெருமானையும் வழிபட்டு மனமுருகி வேண்டிக் கொண்டால் உங்களின் எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் அது பனி போல் கரைந்து விடும் என்பதும், திருமண தடைகள் உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் விலகி திருமணம் விரைவில் நடைபெறும் என்பதும் வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. இந்த மகா மண்டபத்தை கடந்து நாம் உள்ளே சென்றால் தேவி பெரிய நாயகி அம்மன் மேல்கரங்களில் பாச அங்குலம் மற்றும் கீழ்கரங்களில் வரதா மற்றும் அபயகஸ்தங்களுடன் நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார். இந்த பெரிய நாயகி அம்மனை நம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசித்து வழிபட வேண்டும். இத்தல பெரிய நாயகி அம்மனை ஒரு முறை தரிசித்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக உங்களின் அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக குறைந்து
நிம்மதியான ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்பது உறுதி. மூன்று ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இத்திருக்கோவிலில் பல புனித தீர்த்த குளங்கள் உண்டு. இந்த பிரம்ம தீர்த்த குளம் கோவிலுக்குள்ளேயும், நவகிரக தீர்த்தம் எனும் தீர்த்த குளம் மலையின் அடிவாரத்திலும், அக்னி தீர்த்தம் இத்திருக்கோவிலின் தென்கிழக்கேயும் அமைந்திருக்கிறது. இந்த பெரியநாயகி அம்மன் ஆலயத்தின் தென்மேற்கு பகுதியில் 500 அடி உயரத்தில் கனககிரி மலை உச்சியில் சிவபெருமான் கனககிரீஸ்வரர் என்னும் புண்ணிய நாமத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த கனககிரி மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலின் கருவறையில் 2 சிவலிங்கங்கள் உண்டு. ஒன்று சுயம்பு லிங்கம், இன்னொன்று பல்லவ மன்னனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். 2 சிவலிங்கங்கள் கொண்ட கருவறை அமைந்துள்ள அற்புத திருக்கோவில் இந்த கனககிரீஸ்வரர் திருக்கோவில். சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் சிவலிங்கத்திற்கு வெந்நீரால் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படுகிறது. வேடன் ஒருவன் கிழங்கினை வெட்டி எடுப்பதற்காக கோடாரியால் பூமியை தோண்டிய போது அந்த இடத்தில் ரத்தம் வடிவதை கண்டான். அந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்று தோண்டி பார்க்கும்போது சிவலிங்கம் ஒன்று தென்பட்டது. ஆனால் கோடாரி பெட்ட இடத்திலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் ரத்தம் வடிவதே நிற்காமல் இருந்ததினால் கடைசியாக வேடன் வெந்நீரை லிங்கத்தின் மீது ஊற்றிய போது ரத்தம் வடிவது நின்றுவிட்டது. அன்று முதல் இன்று வரை அந்த சுயம்பு லிங்கத்திற்கு வெந்நீரால் மட்டுமே அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது. ஒரு முறை போருக்கு சென்ற பல்லவ மன்னன் தான் போரில் வெற்றி பெற்றால் மலை மேலுள்ள சிவபெருமானுக்கு பெரிய கோவில் கட்டித் தருவதாக வேண்டிக் கொண்டான். ஆனால் போரில் வெற்றி கொண்ட மன்னன் தன் வேண்டுதலை மறந்துவிட்டான். பிறகு மன்னனுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டது. அப்போதுதான் இத்தலத்தில் கோவில் கட்டித் தருவதாக வேண்டுதலை மன்னனுக்கு நினைவில் வந்தது. அதைத் தொடர்ந்து மன்னன் சிவபெருமானுக்கு இத்தலத்தில் பெரிய கோவில் கட்டிய போது வேடனால் கண்டெடுக்கப்பட்ட சுயம்புலிங்கம் திடீரென்று காணாமல் போனது. அதனால் வருத்தத்தில் இருந்த பல்லவ மன்னன் காசியிலிருந்து மற்றொரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் செய்து முடித்தார். கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த மறுகணமே சுயம்புலிங்கம் மறுபடியும் காட்சி தந்தது. பல்லவ மன்னன் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்திற்கு கனககிரீஸ்வரர் என்னும் புண்ணிய நாமம் சூட்டி அதே கருவறையில் 2 மூர்த்தங்களை வைத்து இன்றளவும் பூஜைகள் நடத்தப்படுகிறது. கடவுளை மறந்த பல்லவ மன்னனை ஈசனும் மறந்து இருக்கிறார் என்பதனை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. அதேபோல் இத்தல சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு வெற்றி மேல் வெற்றி கிட்டும் என்பதும் இந்த சம்பவம் நம்மை உணர்த்துகிறது. நீங்களும் ஒரு முறையாவது இந்த தேவிகாபுரத்தில் அருள் புரியும் கனககிரீஸ்வரரையும் பெரிய நாயகி அம்மனையும் வழிபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் இருந்து வரும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபட உங்களை அன்புடன் அழைக்கிறது தி நியூ டெக் டூரிசம் சேனல். இத்திருக்கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் இருந்து சேத்துப்பட்டு வழியாக வந்தவாசி செல்லும் பாதையில் அமைந்திருக்கிறது. போலூரில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், சேத்துப்பட்டில் இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவிலும், வந்தவாசியில் இருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் தேவிகாபுரம் எனும் அழகிய கிராமம் அமைந்திருக்கிறது. இந்த அழகிய கிராமத்தின் மைய பகுதியில் பஸ் நிறுத்தத்தின் அருகாமையில் பெரிய நாயகி அம்மன் திருக்கோவிலும் கனககிரீஸ்வரர் திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது. உங்களுக்காக எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தி நியூ டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.